இப்ப இவங்கன்னா ஒழுங்கா? இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவங்க கிளாமர் மெட்டீரியலா தானே இருந்தாங்க. ஷி யூஸ்ட் டூ நெறைய கிளாமரான ரீல்ஸ் தானே போட்டாங்க. இவங்க சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சிருக்காங்க. ஐ மீன் அவங்க சொன்னது வந்து உண்மையா இருந்துச்சுன்னா உண்மைதான். நான் வந்து மாடலிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது வந்து பார்ட் ஆஃப் மீ. ஸோ அது வந்து இப்போ பீப்பிள் வில் சேஞ்ச் கரெக்ட்டா? ஸோ இப்போ அத அக்யூஸ் பண்ணி ஹர்ட் பண்ணணும்னு எடுத்துட்டு வந்தாங்கன்னா, அது ஷோஸ் ஹூ தே ஆர். அண்ட் அதுக்காக நான் ஹர்ட் ஆனேன்னா, ஐ அம் ஹேட்டிங் மை செல்ஃப். ஏன்னா அது பண்ணதும் நான் தான். ஸோ ஐ கான்ட் ஹேட் மை செல்ஃப் ஃபார் சம்திங் ஐவ் டன் வித் மை ஃபுல் மைண்ட் கரெக்ட்டா? ஸோ இது வச்சு என்ன ஹர்ட் பண்ணாங்கன்னா, ஆமாண்டா, இதுல என்ன இருக்கு? அப்படின்ற மாரி தான் நான் அத எடுத்துக்கிறேன். இது வந்து என்ன ஹர்ட் பண்ணாது. ஆ ஏன்னா தேர் சம் பீப்பிள் தட் ஐ ஹவ் நெவர் சீன் இன் மை லைஃப். இப்போ என்ன வந்து என்னோட க்ளோஸ்ட் ஒன்ஸ் வந்து ஹர்ட் பண்ணாங்க. என்ன ஜட்ஜ் பண்ணாங்க. ஏன்னா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நான் ரொம்ப பயந்தேன். என்ன ஜட்ஜ் பண்ணி என்ன எக்ஸ்ப்ளோரே பண்ணாம போயிடுவாங்களோ! என் கூட பேச மாட்டாங்களோ! ஏன்னா என்கிட்ட பேசினா தான் என்னோட கோர் பெர்சனாலிட்டி தெரியும். இந்த பொண்ணு புடிக்குது, புடிக்கலன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. அந்த ஸ்பேஸே எடுத்துக்காம போயிடுவாங்களோன்னு நான் பயந்தேன். பட் ஆல் த கண்டெஸ்டன்ட்ஸ் வேர் ஸ்வீட் ஹார்ட்ஸ் டூ மீ. எல்லாருமே என்ன ஜட்ஜ் பண்ணாம என் கூட உட்காந்து பேசினாங்க. தே சா சம்திங் பீப்பிள் பார்க்காதது. ஸோ தட்ஸ் வை தே லவ் மீ. அண்ட் எனக்கு அந்த லவ் வேண்டாம். ஐ அம் ஹேப்பி வித் த லவ் ஐவ் இயர்ன்ட் இன் த ஹவுஸ். ஸோ நான் மாடலிங்கும் நான் எல்லா வயசாகுற வரைக்கும் என்னால பண்ண முடியாது. ப்ளஸ் இந்த சினிமாவோ வாட் எவர் இட் இஸ். ஸோ நான் எனக்கு அகெயின் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி லைஃப் நான் லீட் பண்ணணும். அதுக்கேத்த லைஃப் ஸ்டைல் தேடி தான் நான் ஓடுறேன். ஸோ நான் வந்து திருப்பியும் இது பண்ணுவேன். ஆ ஐ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஓகே. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் இன் சென்ஸ் லைக் இன் சினிமா ஆக்ட்ரஸோ இல்ல இங்க இருக்க வரைக்கும் ஐ வில் கிராப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தட் கம்ஸ் டு மீ. பட் இது இந்த 2, 3 காசு பார்த்துட்டு 2, 3 படம் இல்ல 2, 3 சாங் பார்த்துட்டு நான் என்னோட கோல விட்டு திவ்யா அடிக்கடி சொல்வா, "மச்சான் நீ வெளிய போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்ன தேடி நெறையா ஆப்பர்ச்சுனிட்டி வரும். தயவு செஞ்சு படிக்கிறது மட்டும் விட்டுறாதன்னு" திவ்யா சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த மோகம் வந்து என்னோட அந்த ஒரு நான் எதுக்காக இருக்கனோ அத வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ வில் பி லைக் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்க மாட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. இப்ப இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த இதெல்லாம் அவ்வளோதான். ஐவ் கேன்சல்ட் இட். அது ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் பிகாஸ் எனக்கு என்னன்னா, எனக்கு தெரியல. ஐம் டன் வித் இட் அப்படின்னு தோணுது. ஓ! ஏன்னா, நான் ஒரு 100 டேஸ் இந்த பீப்பிளோடலாம் இருந்தேன். அண்ட் தே லவ் மீ ஃபார் மை கேரக்டர் அண்ட் எனக்கு என்னன்னு தெரியல. இந்த வீட்ல பிக் பாஸ் எல்லாருக்கும் எப்படியோ இல்லையோ, என்னோட பெர்சனல் குரோத்துக்கு வந்து பிக் பாஸ் அவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் என் கனி எனக்காக ஷி இஸ் ஸ்டாண்டிங் ஃபார் மீ அண்ட் விக்ரம், சப்ரி, திவ்யா, ஆதிரை, துஷார். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு பி அஷேம்ட் ஆஃப் மீ எனிமோர் அப்படின்னு எனக்கு தோணுது.